Connecting your world. இன்றைய தகவல் தொகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் கணினியில் ஈத்தர்நெட் கேபிளை நேரடியாக இணைத்த பிறகும் திரையின் மூலையில் அந்த எரிச்சலூட்டும் நோ இன்டர்நெட் ஐகானை பார்ப்பதை விட பெரிய ஏமாற்றம் வேறெதும் இருக்க முடியாது அல்லவா? உங்கள் வேலையே அப்படியே முடங்கி போகும். இன்று இந்த சிக்கலின் வேரை கண்டறிந்து அதை எப்படி நிரந்தரமாக சரி செய்வதற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியை நாம் பார்க்கப் போகிறோம். இதற்கான தீர்வு மிக எளிமையானதாகவோ அல்லது கொஞ்சம் ஆழமானதாகவோ இருக்கலாம். வாருங்கள், நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். கேபிள் இணைக்கப்பட்டிருந்தாலும் இணையம் வேலை செய்யவில்லை என்றால் நாம் ஒரு திட்டவட்டமான அணுகுமுறையை கையாள வேண்டும். ரேண்டமா ஏதேனும் அமைப்புகளை மாற்றுவதை விட்டுவிட்டு ஒரு முறையான ட்ரையேஜ், அதாவது வரிசை கிரமமான அணுகுமுறையை நாம் பயன்படுத்தப் போகிறோம். கணினியின் வெளிப்புறத்தில் உள்ள கேபிளில் தொடங்கி படிப்படியாக உள்ளே சென்று ஆழமான பயாஸ் அமைப்புகள் வரை பிரச்சினை எங்கு ஒளிந்திருக்கிறது என்பதை துல்லியமாக வேட்டையாடப் போகிறோம். இந்த தகவல் தொகுப்பில் நாம் பார்க்கவிருக்கும் விஷயங்கள்: முதலில் பிசிக்கல் லேயர் சோதனைகள், அடுத்து விண்டோஸ் மென்பொருள் திருத்தங்கள், டிரைவர்கள் மற்றும் பவர் அமைப்புகள், மிக முக்கியமான டூப்ளெக்ஸ் பொருந்தாமை பிழைகள், வன்பொருள் மற்றும் பயாஸ் நிலை, இறுதியாக முழுமையான தீர்வு சுருக்கம். முதல் பகுதி: கணினியின் ஈத்தர்நெட் போர்ட்டில் உள்ள அந்த சிறிய எல்இடி விளக்குகளை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அவை உண்மையில் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றன. நிலையான அல்லது ஒளிரும் பச்சை நிற விளக்கு எரிந்தால் உங்கள் இணைப்பு சீராக உள்ளது மற்றும் டேட்டா பரிமாற்றம் நடக்கிறது என்று அர்த்தம். ஆனால் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் விளக்கு எரிந்தால் ஏதோ ஒரு சிறிய பிழை அல்லது குறைந்த வேகம் என்று அதை புரிந்து கொள்ளலாம். எந்த விளக்குமே எரியவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய அலாரம். உங்கள் சாதனங்களுக்கிடையே எந்த மின்சார தொடர்பும் நடக்கவில்லை என்ற அர்த்தம். விளக்குகள் எரியவில்லை என்றால் உங்கள் கேபிளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கேபிளில் கூர்மையான வளைவுகள், வெளியே தெரியும் உள் கம்பிகள் அல்லது கனெக்டரின் உள்ளே உள்ள தங்க இருந்தால் கூட இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்படும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கேபிளை மாற்றுவதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம். இரண்டாம் பகுதி: விண்டோஸ் மென்பொருள் விரைவான திருத்தங்கள். நெட்வொர்க் ஸ்டாக்கை மீட்டமைப்பது பற்றி பார்ப்போம். வெளிப்புறத்தில் எல்லாம் சரியாக இருந்து பிரச்சனை உள்ளே இருந்தால் கமாண்ட் ப்ராம்ப்டை அட்மினிஸ்ட்ரேட்டராக திறந்து இந்த 3 முக்கியமான கமாண்டுகளை இயக்குங்கள். முதலில் ipconfig/release உங்களின் தற்போதைய ஐபியை விடுவிக்கும். அடுத்து ipconfig/renew புதிய ஐபியை ரவுட்டரிடமிருந்து பெற்றுத்தரும். இறுதியாக ipconfig/flushdns பழைய தேவையற்ற டிஎன்எஸ் தரவுகளை அழித்துவிடும். பல நேரங்களில் இல்லையா? கவலை வேண்டாம். நெட்ஷ் வின்சாக் ரீசெட் மற்றும் நெட்ஷ் இன்ட் ஐபி ரீசெட் கமாண்டுகளை பயன்படுத்துங்கள். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உங்கள் கணினியின் நெட்வொர்க் மொழி மையத்தையே முழுமையாக ரீஸ்டார்ட் செய்வதற்கு இது சமம். மென்பொருள் மட்டத்தில் உள்ள பல ஆழமான பிரச்சினைகளை இது ஒட்டுமொத்தமாக சரி செய்துவிடும். மூன்றாம் பகுதி: டிரைவர்கள் மற்றும் பவர் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜருக்குள் சற்று ஆழமாகச் செல்வோம். விண்டோஸ் இயங்குதளம் சில நேரங்களில் பவரை மிச்சப்படுத்துவதற்காக உங்கள் நெட்வொர்க் கார்டை தூங்க வைத்துவிடும். இதை தடுக்க டிவைஸ் மேனேஜரில் உங்கள் நெட்வொர்க் கார்டின் பவர் மேனேஜ்மெண்ட் பகுதிக்கு செல்லுங்கள். அங்கு Allow the computer to turn off this device to save power என்றொரு விருப்பம் இருக்கும். தயவு செய்து அதை அன்செக் செய்துவிடுங்கள். இதைச் செய்ய உங்கள் நெட்வொர்க் கார்டு எப்போதும் விழித்திருப்பதை இது உறுதி செய்கிறது. நான்காம் பகுதி: மிகவும் முக்கியமான டூப்ளெக்ஸ் பொருந்தாமை பிழைகளை சரி செய்தல். உங்கள் சாதனங்கள் நெட்வொர்க் வேகத்தில் முரண்படும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இதை சரி செய்ய முதலில் ஆட்டோ நெகோசியேஷன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். நீங்கள் ஒரு கணினியையும் சுவிட்சையும் இணைக்கும்போது அவை கண்ணுக்கு தெரியாத பல்ஸ் சிக்னல்கள் மூலம் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும். ஒரு சாதனம், நான் 1000 Mbps ஃபுல் டூப்ளெக்ஸில் பேசுவேன், உன்னால் முடியுமா என்று கேட்க, மற்றொன்று ஆம் முடியும் என்று பதிலளித்து தங்களுக்குள் சிறந்த வேகத்தை தானாகவே தேர்ந்தெடுக்கும். இது ஒரு அருமையான தொழில்நுட்பம் இல்லையா? ஆனால் இங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இதை மேனுவலாக செட் செய்யும் பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய நவீன கிகாபிட் தரநிலைகள் கூட ஆட்டோ நெகோசியேஷனை இயல்பாகவே ஆன் செய்து வைக்கத்தான் வலியுறுத்துகின்றன.
இதை மேனுவலாக மாற்றுவதுதான் பல நெட்வொர்க் முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணம். ஒரு கிளாசிக் டூப்ளெக்ஸ் பொருந்தாமை எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். உங்கள் கணினியில் மேனுவலாக ஃபுல் டியூப்ளெக்ஸ் என செட் செய்துவிட்டு மறுமுனையில் உள்ள சுவிட்ச் ஆட்டோ நெகோஷியேஷனில் இருந்தால் பெரிய குழப்பம் வரும். கணினி சிக்னல் அனுப்புவதை நிறுத்தும், சுவிட்ச் குழப்பமடைந்து வேகத்தை ஹாஃப் டியூப்ளெக்ஸாக குறைத்துவிடும். ஒரு பக்கம் ஃபுல், மறுபக்கம் ஹாஃப். இதனால் டேட்டா பாக்கெட்டுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும், இணையம் மிகவும் மெதுவாகிவிடும். இதற்கான ஒரே தீர்வு உங்கள் கணினி மற்றும் சுவிட்ச் என இரண்டு பக்கங்களிலும் ஆட்டோ நெகோசியேஷனை ஆன் செய்து வைப்பதுதான். 5ஆம் பகுதி வன்பொருள் மற்றும் முன்பே உங்கள் லேன் போர்ட் அணைக்கப்பட்டிருக்கலாம். கணினியை ரீஸ்டார்ட் செய்து பயாஸ் மெனுவிற்கு செல்லுங்கள். அங்கு ஆன்போர்ட் லேன் கண்ட்ரோலர் தவறுதலாக டிசேபிள்ட் என இருந்தால் அதை எனேபிள்டாக மாற்றுங்கள். ஏதேனும் குழப்பம் இருந்தால் சிம்பிளாக F5 அழுத்தி லோட் ஆப்டிமைஸ்ட் டிஃபால்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுங்கள். இது பல ஆழமான வன்பொருள் சிக்கல்களை நொடியில் தீர்த்துவிடும். துரதிருஷ்டவசமாக உங்கள் மதர் போர்டில் உள்ள லேன் போர்ட் நிரந்தரமாக பழுதடைந்துவிட்டால் என்ன செய்வது? கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று PCIe நெட்வொர்க் கார்டு, மற்றொன்று USB ஈத்தர்நெட் அடாப்டர். USB அடாப்டர் பயன்படுத்துவதற்கு மிக எளிதானது, ஆனால் அது மற்ற சாதனங்களுடன் பேண்ட்வித் இல்லாத மிகச்சிறந்த செயல்திறனை தரும். இறுதியாக 6ஆம் பகுதி சுருக்கம் மற்றும் முடிவு. ஒரு விரைவான ரீகேப். முதலில் வெளியே உள்ள கேபிள் மற்றும் விளக்குகளை சரிபார்க்கவும். பிறகு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலம் IPM மீட்டமைக்கவும். அடுத்து பவர் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் மற்றும் டியூப்ளெக்ஸ் மிஸ்மேட்சை சரி செய்ய ஆட்டோ நெகோசியேஷனை ஆன் செய்யவும். இறுதியாக பயாஸ் அமைப்புகளை சரிபார்க்கவும். இந்த முறையான அணுகுமுறை உங்கள் நேரத்தை பெரிய அளவில் மிச்சப்படுத்தும். வழிகாட்டுதல்களில் எந்த படி உங்கள் நோ இன்டர்நெட் பிரச்சனையை தீர்த்து வைத்தது? அது ஒரு சாதாரண கேபிளில் இருந்து பிழையா அல்லது அந்த சிக்கலான டூப்ளெக்ஸ் பொருந்தாமை பிழையா? இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.